வணக்கம் தலைமையிலே. இன்றைக்கு ஜூலை மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த வாரமே இஸ்ரேல் இராணுவத்திற்கு ஒரு மிகச்சிறந்த வாரமாக அமைந்திருக்கு. இந்த வாரம் முழுவதும் நடந்த சண்டையில் காசா மற்றும் லெபனான்ல எந்த ஒரு இஸ்ரேல் இராணுவ வீரரும் கொல்லப்படவில்லை. மேலும் எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலும் இஸ்ரேல் மீது நடைபெற்று இஸ்ரேல் மக்களும் கொல்லப்படவில்லை. ஒரு சிறந்த வாரமாக இஸ்ரேலுக்கு இருந்தது. ஆனால் நேர் எதிராக ஹமாஸிற்கு இந்த வாரம் மிக மோசமான வாரமாக அமைந்தது. லெபனானுக்கும் அப்படிதான், ஹமாஸுக்கு அப்படிதான். ஹமாஸின் முக்கிய தளபதிகள் இந்த வாரத்தில் கொல்லப்பட்டாங்க. அதுலேயுமே வியாழக்கிழமை முக்கியமான புள்ளி அதிரடிப்படை கமாண்டோக்களின் தலைவன் அப்படிம்பாங்க. அவன் வியாழக்கிழமை காசாவில் வைத்து கொல்லப்பட்டான். இந்த வாரம் ஹமாஸுக்கு பேரிழப்பு வாரம் என்று பதிவு பண்ணோம். இந்த ஹமாஸ் மற்றும் காசாவை பார்க்கும்போது எனக்கு ஒரு பழமொழி நினைவுக்கு வருது. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை நிச்சயம் உண்டு. விஞ்ஞானமும் இதுதான், மெய்ஞானமும் இதுதான். ஏதோ ஒன்று பண்ணா நிச்சயமா திருப்பி கிடைக்கும். நல்லது பண்ணும்போது நல்லது திரும்ப கிடைக்கும், கெட்டது பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் கெட்டது திரும்ப கிடைக்கும். ஹமாஸையும் காசாவையும் பார்க்கும்போது இந்த பழமொழிக்கு எடுத்துக்காட்டா அவர்களே சொல்லலாம். கெட்டதை செய்து பல கோடி மடங்கு பதிலுக்கு கெட்டதை இன்று வரை வாங்கி கொண்டிருக்காங்க. ஹமாஸ் பயங்கரவாத பிரிய நாடு மக்கள் எல்லாமே கோடி மடங்கு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதிகளுக்கு, பயங்கரவாத பிரிய அந்த மக்களுக்கு இந்த காசா ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக ஆயுள் முழுவதும் இருக்க வேண்டும். இந்த பூமி பந்து உள்ள வரைக்கும் காசா இப்படியே இருக்கணும். நான் பின்னால் சொல்லுவேன், அதை போலவே இருக்க வேண்டும். இந்த பயங்கரவாதிகள், அரபிய இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு, அவர்களுக்காக ஃபயர் விடும் பன்றிகளுக்கு இந்த காசா ஒரு வாழும் உதாரணமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். வியாழக்கிழமை 2 தினம் முன்னால காசால யாஹ்யா சாயித் முகமது ஹம்தான், இவன் வான்வெளி தாக்குதல், துல்லியமான வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்டான். கடந்த வாரத்தில் கொல்லப்பட்டதுல மிக முக்கியமான நபர் இவன் தான். ஹமாஸ் என்பது பயங்கரவாத குழு, பயங்கரவாத இயக்கம். பொதுவா அந்த ஹமாஸில் இராணுவ பிரிவு தான் இஸ்ஸதீன் அல் ஹசம் பிரிகேட். அல் ஹசம் பிரிகேட் மாங்க, அதுதான் ஹமாஸுடைய இராணுவ பிரிவு. அந்த இராணுவ பிரிவுல சிறப்பு அதிரடிப்படை கமாண்டோஸ் அப்படிம்பாங்க, அதுதான் நுக்பா கமாண்டோஸ். அந்த நுக்பா கமாண்டோவின் தளபதி தான் கொல்லப்பட்ட யாஹ்யா சாயித் முகமது ஹம்தான். இவனுக்கு பதில் ஒருத்தர் வருவான், அதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஆனா இவன் தான், இவனுடைய இடத்த நிரப்புவது கடினம். அந்த அளவுக்கு முக்கியமான ஆளுவன். அதுலயுமே அக்டோபர் 7 தாக்குதல் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்டது. அதுல ரெய்ம் மிலிட்டரி பேஸ்பாங்க இஸ்ரேல்ல, REIM ரெய்ம் இராணுவ தலைமையகம் அங்கு காசாவை ஒட்டி இருக்கும். அதனுள் சென்று தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய வேட்டையாடினாங்க நுக்பா கமாண்டோஸ். அதற்கு தலைமை ஏற்று வந்தவனே இந்த ஹம்தான் தான் வந்தான். அன்றைய இஸ்ரேலின் இராணுவ வீரர்களின் சண்டைக்கு அந்த இராணுவ தளம் தாக்கப்பட்டது, சண்டை போட்டது ஒரு உதாரணமாக அமையும். காசாலிருந்து எடுத்துக்கிட்டா வெறும் 6.5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ரெய்ம் இராணுவ தளம் அமைந்திருந்தது. அந்த இராணுவ தளத்துக்குள்ள பொதுமக்கள் மற்றும் இராணுவ வீரர்கள் குடும்பம், இராணுவ வீரர்கள் இருந்தாங்க. ஆனா இந்த அக்டோபர் 7 தாக்குதல் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை யாருமே. எல்லாம் இரவுல அசந்து தூங்கிட்டு இருந்தாங்க. விடுமுறை முடிஞ்சுக்கிட்டு 60 நுக்பா கமாண்டோஸ் இதுக்குள்ள வந்தானுங்க, இந்த இராணுவ தளத்துக்குள்ள. ஏன் இதுக்குள்ள நுக்பா கமாண்டோஸ் வந்தாங்க? மற்ற இடத்துக்கு ஹமாஸ் பயங்கரவாதிகள் போனாங்கன்னா இது இராணுவ தளம் என்பதால மிக சிறப்பாக சண்டை போடும் இராணுவ வீரர்கள் இருப்பாங்க என்று நினைத்து நுக்பா கமாண்டோஸ் 60 பேர் இதுக்குள்ள வந்தாங்க.
15 இருசக்கர வாகனம் மற்றும் பிக்கப் வேன் அப்படிம்பாங்க. இதை எடுத்துக்கொண்டு 15 இருசக்கர வாகனத்திலுமே 2 பேரா 30 பேர், பிற 30 பேர் வேன்கள்ல இந்த ராணுவ தளத்துக்குள்ள அக்டோபர் 7 வந்தாங்க. காலை ஒரு 6:45 இந்த இடத்துல அவனுக்கு அடிச்சிட்டானுங்க. அடிச்சு இந்த இடத்துக்குள்ள வந்துட்டாங்க. இதுல 30 பேர், இந்த நுக்பா பயங்கரவாதிகள் 30 பேர் அந்த கேட்டு மற்றும் அந்த பகுதியை சுற்றி நின்றுட்டாங்க. யாரும் உள்ள வராதபடி நின்றுட்டு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. பிற 30 பேர் உள்ள போயிட்டாங்க. உள்ள போய் கண்ணுக்கு கிடைத்தவர்களோடு துப்பாக்கி சண்டை, கொல்வது, மனிதர்களை தாண்டி நாய்களை, மிருகங்களை கொல்வதுன்னு சொல்லி மிகப்பெரிய வேட்டையை அந்த ரெய்யும் இராணுவ தளத்துக்குள்ள நடத்திட்டு இருந்தாங்க. உள்ளே இருந்த இராணுவ வீரர்கள் மற்றும் அந்த மக்கள்கிட்ட இருந்த ஆயுதங்கள் இவர்களை எதிர்த்து சண்டையிட முடியவில்லை. அப்படி சண்டை போட்டுமே ஒரு சில இராணுவ வீரர்கள் உள்ள இருந்தவங்க கொல்லப்பட்டாங்க. இவனுங்களால, இந்த நுக்பா கமாண்டர்ஸ்னால. சரியான மறைவிடத்தை தேர்ந்தெடுத்து உள்ள இருந்துகிட்டு சரமரியாக தாக்குதல் நடத்தினாங்க. 3 வகை கமாண்டர்களை இஸ்ரேல் இதுக்குள்ள இறக்குனாங்க. ஷால்டாக் அப்படிம்பாங்க இஸ்ரேல்ல. அந்த ஷால்டாக் கமாண்டர்ஸை 2 முறை இந்த இராணுவ தளத்துக்குள்ள வான்வெளியா உள்ள இறக்கி சண்டைக்கு அனுப்புனாங்க. அதை தாண்டி சைரத் மட்கால் அப்படிம்பாங்க இஸ்ரேலுடைய மிகச்சிறந்த நம்பர் 1 கமாண்டர் படை சொல்லலாம். அவங்கள உள்ள அனுப்புனாங்க. அதுவுமே முடியாம இஸ்ரேலுடைய பாரா ட்ரூப்பர்ஸ் கமாண்டர்ஸ்ல அவர்களையும் உள்ள இறக்கி தொடர்ச்சியாக சண்டை போட்டு காலை 6:45 இந்த இடத்த பிடிச்சானுங்க இந்த நுக்பா கமாண்டர்ஸ். மாலை 5 வரை சண்டை நீடித்தது. 6 மணி சுமாருக்கு மாலையில இந்த அந்த ரெய்யும் இராணுவ தளம் அந்த நுக்பா கமாண்டர்ஸ் என்ற பயங்கரவாதிகளிடமிருந்து முழுவதுமாக மீட்கப்பட்டது. அதுல சில நுக்பா கமாண்டர்ஸ் கொல்லப்பட்டாங்க. உள்ள சண்டையில அநேகர் தப்பிச்சு ஓடிட்டானுங்க. இந்த சண்டையில 22 இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் அந்த 22 பேர்ல பிரசித்தி பெற்ற கமாண்டர்ஸ் அடங்குவாங்க. இந்த இடத்தை மீட்க நடந்த சண்டையில அதை தாண்டி எண்ணற்ற பொதுமக்கள் இந்த இராணுவ தளத்துக்குள்ள கொன்று குவிக்கப்பட்டாங்க. இந்த தாக்குதலை தலைமை ஏற்று நடத்தி வந்தவன் தான் வியாழக்கிழமை கொல்லப்பட்ட யாஹ்யா சாயித் முகமது ஹம்தான். அன்னைக்கு அவன் தப்பிச்சு போயிட்டு மிகப்பெரிய அளவில் ஒளிஞ்சிருந்தான். ஏன்னா அவன் பண்ண தாக்குதல் மிக பெருசு. அக்டோபர் 7 நடந்த சண்டைகள்ல இந்த சண்டை புகழ்பெற்ற சண்டை. தலைமை எடுத்து வந்தவனே இவன் தான். அதை தாண்டி மொத்த நுக்பா கமாண்டர்ஸுக்கு தலைவனை வந்தான். வான்வெளி தாக்குதல்ல அடையாளம் தெரியாத வண்ணம் சிதறடிக்கப்பட்டு கொல்லப்பட்டான். இந்த பன்றியின் வேட்டை வியாழக்கிழமை நடந்துச்சு. அதை தாண்டி வெள்ளிக்கிழமை ரஷீத் அல் ஹாதி இந்த பன்றி காசாவில் உள்ள இஸ்லாமிக் ஜிஹாத் இந்த பயங்கரவாத இயக்கத்துல உற்பத்தி பிரிவுன்னு இருக்கு. ஆயுத உற்பத்தி. இவனுக்கு குழந்தைகள் தான் அதிகமா உற்பத்தி பண்ணுவாங்க. என்றாலும் ஆயுத உற்பத்தின்னு ஒன்று வச்சிருக்கானுங்க. ஆயுத உற்பத்தி பிரிவுல தலைமையாக இருந்தவன் தான் இந்த ரஷீத். இவனும் வான்வெளி தாக்குதல வெள்ளிக்கிழமை கொல்லப்பட்டான். அதே வெள்ளிக்கிழமை ஹமாஸ் செய்தி தொடர்பாளர், அவனுடைய பெயர் ஹசன் ஹசீம், அவனை குறிவைத்து தாக்குதல் நடத்தல. அவன் தப்பிச்சுக்கிட்டான். ஆனா அதுக்கு பதிலாக அவனுக்கு உறுதுணையாக இருந்த உதவியாளன் முகமது அல் ஃபாயூமி இவன் கொல்லப்பட்டான். இந்த கடந்த வாரம் திங்கட்கிழமையில வாஹித் அபு சலாம் இவன் ஹமாஸுடைய கன்யூனிஸ் பிராந்திய தளபதி வான்வெளி தாக்குதல் கொல்லப்பட்டான். இந்த வாரம் முழுக்கவே முக்கியமான தளபதிகளை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் கொள்றாங்க. எல்லாமே முக்கியமான கொளுத்த பன்றிகள். இந்த வாரம் இல்லை, இதுக்கு முன்னாலான வாரத்திலையுமே ஹமாஸ் உடைய தளபதிகள் தலைவர்களை அது பெரிய பன்றிகளை கொன்று கொண்டே இருக்காங்க. இத்தனைக்குமே ஹமாஸ் நாங்க எங்க ஆட்சி பொறுப்பு நாங்க இல்லை, புதுசா ஆட்சி பொறுப்பு யாராவது வரட்டும், நாங்க அரசியல் பிரிவாக இராணுவ பிரிவாக தொடர்வோம், ஆட்சியில் இல்லைன்னு சொன்னாலுமே அனைவரையும் தேர்ந்தெடுத்து வரிசையாக கொன்று கொண்டே இருக்காங்க. நிச்சயமாக செய்த வினைக்கு எதிர்வினை ஒன்று.
எங்கே தான் ஓடினாலும் சரி, என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் சரி, ஹமாஸுடைய கடைசி பன்றி வரை நிச்சயமாக அழிக்கப்படுவான். இந்த பன்றிகளை வேட்டையாடுவதற்கு இன்னொரு காரணம் உண்டு. இந்த காசாவில் உள்ள அந்த பயங்கரவாத பிரிய மக்கள், அவங்களும் பயங்கரவாதிகள் தான். சிறியவர்கள், பெரியவர்கள், பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் எல்லாமே பயங்கரவாதிகள் அந்த எண்ணத்தில் தான் இருப்பாங்க. அவங்க இன்னைக்கு தன்னார்வமாக காசாவை விட்டு வெளியே செல்கிறோம், வெளிநாடுகளுக்கு இஸ்ரேல் வழிகாட்டுதல்படி செல்கிறோம் என்றாலுமே அதையுமே விடாம தடுத்து பிடிப்பது இந்த ஹமாஸ் பன்றிகள் தான். இன்றைக்கு வரைக்கும் காசாவை பயமுறுத்தி கட்டுப்படுத்தி வைப்பது ஹமாஸ் தான். வேற யாருமே அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்காத போல அவனுங்க பார்த்துக்கிறானுங்க. இன்னைக்கு காசாவை விட்டு ஒருத்தன் வெளியே போகணும் அப்படின்னா $6000 அமெரிக்கா டாலர், மிகப்பெரிய அளவு தொகை. காசாவை விட்டு வெளியே போகணும். காசாவை விட்டு ஒரு சிறியவன் வெளியே போகணும் அப்படின்னா $2500. ஒரு காசாவை விட்டு குடும்பமாக நாங்கள் வெளியே போய்க்கிறோம் அப்படின்னா $20000. இந்த தொகையை ஹமாஸ் சொல்லும் எகிப்தில் உள்ள ஒரு வங்கி கணக்குக்கு கட்டிவிட்டு போகலாம். காசா விட்டு அவங்க வெளியே போய்க்கலாம். இதுக்கு புரோக்கர் கமிஷன் தனியாக இருக்குங்கிறாங்க. இது நேரடியாக செய்ய முடியாது. இதுக்குன்னே புரோக்கர்கள், ஹமாஸ் புரோக்கர்கள் இருக்கானுங்க. அவங்கள பார்த்து இதை செய்யணும். அவங்களுக்கு தனியாக சில $100 கொடுக்கணும். இப்படி பார்க்கும்போது இந்த காசாவை விட்டு அந்த பயங்கரவாத மக்கள் வெளியே போகணும்னு நினைச்சாலும் இவர்களுடைய பண பேராசையால அது நடக்க முடியாம தடைபடுது. அதனால இவங்களை இல்லாம பண்ணாதான் முழுக்க இந்த ஹமாஸை கொன்று அந்த மக்களை இன்னும் நசுக்கினால்தான் அவனுக்கு இங்க விட்டு வெளியே போவானுங்கன்னு தெரிய வருது. அதனால இந்த பன்றிகளின் வேட்டை மிக உக்கிரமாக தொடர்கிறது. எப்படி ஹமாஸ் பன்றிகள் செய்த வினைக்கு எதிர்வினை அனுபவிக்கிறாங்களோ, அந்த காசா பயங்கரவாத மக்களுமே செய்த வினைக்கு எதிர்வினை அனுபவிக்கிறாங்க. உலகம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்களும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் வாழ்ந்த சொர்க்கமாக பங்களாக்களில் வாழ்ந்த பகுதி தான் காசா. இன்னைக்கு அதுல அந்த நிலப்பரப்புல 70-80% இஸ்ரேல் பிடிச்சிட்டாங்க. அங்க அந்த பயங்கரவாதம் பிரிய மக்கள் அங்கிருந்து அடிச்சு வெளியே துரத்து விட்டாங்க. அந்த இடம் பூரா இஸ்ரேல் கையில் இருக்கு, இஸ்ரேல் ராணுவத்தில். மீதம் இருக்கின்ற அந்த 20 அல்லது 25% நிலப்பகுதி. முதல்லையே காசா என்பது சிறிய பகுதியில் அதிகம் மக்கள் வாழ்ந்த பகுதி உலகத்திலேயே. இன்னைக்கு அந்த சிறிய பகுதியிலுமே 70% இஸ்ரேல் ராணுவத்திற்கு, மீதம் 30% அந்த பயங்கரவாத பிரிய மக்கள், விரைவாக உற்பத்தி செய்யும் குழந்தைகள் எல்லாமே அதுக்குள்ள சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தங்குவதற்கு இடிக்கப்பட்ட கட்டிடங்கள், பாதுகாப்பு அற்ற கட்டிடங்கள், மேலும் கூடாரங்கள், குடிசைகள், இதுதான் அவர்கள் தங்குவதற்கான இடங்கள். கூடாரம் எல்லாமே தார்ப்பாய்கள். நம்ம தார்ப்பாய்கள் பாலின் உபயோகப்படுத்துவோம், அதை உபயோகப்படுத்தி தற்காலிகமாக ஒரு கூடாரம் போல செஞ்சுக்கிறாங்க. இந்த காசா பகுதியெல்லாம் குளிர்காலத்தில் ரொம்ப குளிரும், வெயில் காலத்தில் ரொம்ப வெயில் அடிக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இப்படி கூடாரத்துக்குள் குடிசைக்குள்ள தங்குவது அதாவது மிகப்பெரிய வாழ முடியாத சூழலை கொடுக்கும். அந்த சூழல் தான் இந்த பயங்கரவாத பிரிய மக்கள் இன்னைக்கு வாழ்றாங்க. உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சது சோமாலியா, சூடான் போன்ற நாடுகளில் கூட இப்பேற்பட்ட வாழ்க்கை இல்லை. கற்காலம் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால தான் மனிதர்கள் இப்படி வாழ்ந்தார்கள். இன்னைக்கு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய அரபிய மக்கள் இருக்கும் போதும் இவர்கள் இப்படி வாழ்றாங்க. காலையில் எந்திரிச்ச உடனேயே அந்த பயங்கரவாத மக்கள் தண்ணீருக்கு வரிசைகளில் சென்று நிற்க வேண்டும். தண்ணீர் கொடுக்கின்ற நகராட்சி குடிநீர் நிர்வாகம் அப்படி ஒன்று இல்லவே இல்லை, தரை மட்டம் பண்ணிட்டாங்க இஸ்ரேல்ல. குடிநீர் தொட்டி, மேல்நிலை குடிநீர் தொட்டி, கீழே இருக்க குடிநீர் தொட்டி, நகராட்சி நிர்வாகம், பம்பிங் ஸ்டேஷன் ஒண்ணுமே இல்லை. காலை அவர்கள் எழுந்திருத்து வரிசையில் நிற்க வேணும். அதே போல கழிவறை, குளியலறை செல்லணும்னா அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது.
தண்ணீர் வெளியேறும் வசதி இன்னைக்கு காசால இல்லை. அந்த சாக்கடை வசதி எல்லாத்தையுமே அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. இந்த கழிவறை நீரோ குளிக்கும் நீரோ அவர்கள் அந்த குடிசைக்கு அருகிலேயே குழி தோண்டி தற்காலிகமாக உள்ள போற மாதிரி செய்யணும், அல்லது தெருக்களில் அந்த கழிவு நீர் வழிஜோற மாதிரி செய்யணும். அதுதான் ஒரே வழி காசாக்கு. மூன்றாவது, காலை 9 மணிக்கு வெளியே வந்து ஏதாவது உதவி பொருள் எகிப்திலிருந்து, ஜோர்டானிலிருந்து, ஐரோப்பிய நாடுகளிலிருந்து ஏதாவது உதவி பொருள், பிச்சை பொருள் வந்திருக்கான்னு சொல்லி அந்த மக்கள் போய் பார்க்கணும். ஏன்னா விளைநிலங்கள், உற்பத்தி கூடங்கள் எல்லாத்தையும் அடிச்சு காலிவிட்டாங்க. அப்போ இந்த வெளியே இருந்து வந்தால் மட்டுமே உண்டு. இது எந்த வழியா வரும் அப்படின்னா, எகிப்திலிருந்து காசாக்கு ராஃபா கிராசிங் அப்படிம்பாங்க. அந்த பகுதி வழியாக இஸ்ரேல் தான் அனுமதி கொடுக்கணும். ஆனா இந்த பயங்கரவாத நாடான எகிப்துல அங்கிருந்து ஐரோப்பிய கொடுக்கும், பிற அரபு நாடுகள் கொடுக்கும் பொருட்கள் காலையில காசாக்குள்ள வந்தாதான் அவளுக்கு சாப்பாடு. காலையில எதிர்த்து பார்க்கணும், இன்னைக்கு வந்து ஏதாவது உதவி பொருள் நமக்கு வருகிறதா என்று. மிகப்பெரிய வரிசையில் நிற்க வேணும். குளிர்காலத்துல ரொம்ப குளிரும், வெயில்ல ரொம்ப வெயில் அடிக்கும். வரிசையில் நிற்க முடியாம சுருண்டு மயக்கம் போடுபவர்கள் அநேகர் உண்டு. செல்வ செழிப்பாக ஆனா பயங்கரவாத எண்ணத்துடன் வாழ்ந்த மக்கள் இன்னைக்கு இந்த பரிதாப நிலையில் இருக்காங்க. பள்ளிகளுக்கு பிள்ளைகள் அனுப்பணும்னா குடிசைகள் தான் இன்னைக்கு பள்ளிகள், மருத்துவமனையும் அப்படிதான் குடிசைகள் தான். அதே போல சட்டம் ஒழுங்கு, நீதிமன்றங்கள் எதுவுமே காசால அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. ஹமாஸ் பயங்கரவாத பன்றிகள் சொல்லுவதுதான் அங்க சட்டம். இப்படி பத்தியும் பத்தாம தண்ணீர், கழிவறை வசதி இல்லை, சாப்பாடு இல்லை, மருத்துவம் இல்லை, எதுவுமே இல்லை. நல்ல சாப்பாடு ஏதாவது தேவை என்றால் அந்த ஹமாஸ் பன்றிகள், சட்டம் ஒழுங்குலாம் இல்லாதனால, தலைவர்கள் எவனுமே இல்லை, எல்லாத்தையும் கொண்டனால அங்குள்ள அவர்கள் பெண்களை பாலியல் விபச்சாரம் போன்று ஈடுபடுத்தி அவர்களுக்கு பணம் கொடுக்கும் கொடூரமான நிலை காசால தொடருது. இந்த கொடூர வாழ்க்கைக்கு இடையில திடீர்னு இஸ்ரேலுடைய விமானப்படை ஒரு தாக்குதல் நடத்துவாங்க. இஸ்ரேல் ராணுவம் ஷெல்கள்ல தாக்குதல் நடத்துவாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, காசால இப்ப இருக்க அந்த காசா மக்கள் வாழ்ற பகுதியில் ஒவ்வொரு சதுர அடியிலையுமே மக்கள் கூட்டம் நிரம்பி வழியுதுங்கிறாங்க. ஒரு சதுர அடியில நீங்க கால் பாதம் மட்டும் தான் வைக்க முடியும் இன்னைக்கு. ஆனா அங்க அந்த சின்ன இடத்துல இத்தனை பேர்த்த நெருக்கி வைக்கிறதுனால ஒவ்வொரு சதுரடியும் முக்கியம். ஒவ்வொரு சதுரடியிலையும் மனிதர்கள் உயிர் வாழ்றாங்கிறாங்க. இத்தனைக்குமே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை, பிச்சை முறையிலுமே கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் இந்த காசா பயங்கரவாத மக்கள். இன்னைக்கு உலகத்துல எங்கேயுமே இப்படி ஒரு காட்சியை நீங்க பார்க்க முடியாது. நிச்சயமா எனக்கு இந்த இஸ்ரேல் போய் சண்டை போடும்போது, காசாக்குள்ள போகும்போது, இதையெல்லாம் நான் வந்து என் கற்பனையிலையும் நினைச்சு பார்க்கல. ஒரு நகரத்தை இப்படி பண்ணுவாங்க, ஒரு மக்களின் வாழ்வியல் முறையை கற்காலத்துக்கு அனுப்பிடுவாங்க. கோடீஸ்வரராக வாழ்ந்த அந்த மக்கள், அந்த பெண்கள் ஒருவேளை உணவுக்காக விபச்சாரத்துக்கு தள்ளப்படுவாங்க. இதெல்லாம் நான் நிச்சயமா எதிர்பார்க்கல. உள்ள போவாங்க, மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவாங்க, மிகப்பெரிய பல ஆயிரம் லட்சம் மக்களை கொல்லுவாங்கலாம் தெரியும். ஆனா இப்படி வாழ தகுதியற்ற பூமியிலேயே நீங்க ஒரு பாலைவனத்தில் கூட வாழ்ந்துடலாம். ஆனா இங்க அப்படி வாழ முடியாது. ஆனா முன்ன வந்து இது சோலைவனமாக இருந்த பகுதி. பயங்கரவாதத்தை நேசித்ததால் இந்த ஹமாஸ் பன்றிகள் இன்னைக்கு இந்த காசா பயங்கரவாத மக்கள் உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதனால நான் தொடக்கத்தை சொன்னேன், ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை நிச்சயமாக உண்டு. விஞ்ஞானமும் அதுதான், மெய்ஞானமும் இதுதான். இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதிகள் நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்காக ஃபயர் விடுறவங்களுக்கு இந்த காசா ஒரு உதாரணம். கடைசியா ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். இது காசாக்காரன் சொன்னதான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இஸ்ரேல் எங்களை குண்டு போட்டோ அல்லது துப்பாக்கியில் சுட்டோ கொள்ள வேண்டாம், மாறாக இந்த வாழ்க்கை முறை, இன்றைக்கு நாங்கள் வாழும் வாழ்க்கை முறையே
எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சில தினங்களில் சில மாதங்களில் கொன்றுவிடும். மீதம் இருக்கின்ற எங்கள் மக்களை இந்த வாழ்க்கை முறையை கொன்றுவிடுங்கிறாங்க. இவ்வளோ கொடூரமான ஒரு உருக்கமான பேச்சு, அந்த காட்சிகளுமே அப்படிதான் இருக்கு. ஆனால் 250 கோடி இஸ்லாமிய அரபிய மக்கள் இருந்துமே அந்த 1 கோடி கூட இல்லாத யூத மக்கள்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாம இப்படி வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பது இவர்களின் பரிதாபம். நன்றிகள்.